தமிழகத்தில் பால் கலப்படம் குறித்து பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கும் தனியார் பால் நிறுவனங்களுக்கும் இடையே கருத்து மோதல் முற்றியுள்ளது. பாலில் கலப்படம் இல்லை என்று தனியார் பால் நிறுவனம் மறுத்து வரும் நிலையில் ஆய்வுக்கு தயாரா என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சவால் விடுத்துள்ளார். தமிழகத்தில் அரசின் ஆவின் பால் மற்றும் ஒரு சில தனியார் நிறுவனங்களை தவிர மற்ற நிறுவனங்களில் பாலில் கலப்படம் செய்யப்படுவதாக பால் வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். கலப்பட பாலால் புற்றுநோய் வரும் என்று கூறியிருக்கும் அமைச்சர் நீண்ட நேரம் பால் கெடாமல் இருப்பதற்காக காயத்திற்கு மருந்தாக பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற அமிலம் கலக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டிற்கு ஒரு தனியார் பால் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 4.2% வந்து ஃபேட், மீதி 8.1% வந்து ஃபேட் இல்லாத இதர சத்துக்கள், இதுதான் 12%. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஸ்கிம்டு மில்க்னு சொல்கிறீங்க, இது எல்லா கம்பெனிகளும் இருக்கிற பாலை வச்சு வேரியேஷன் கொடுக்குறது தான். ஃபேட்டை கொஞ்சம் கூட்டுறதுன்றது இந்த பாலில் தான் கொடுப்பாங்களே ஒழிய தனியாக எதுவும் யாரும் ஆட் பண்ணுறதில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஆவினும் பண்ணுறாங்க, அதர் கம்பெனிஸும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம். இது வந்து பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களை we are making permutation combination தானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. தனியார் நிறுவனங்களின் பாக்கெட் பாலில் ரசாயனம் கலக்கப்படுவதாக இன்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆய்வுக்கு தயாரா என்று தனியார் நிறுவனங்களுக்கு சவால் விடுத்துள்ளார். அரசின் ஆவின் பால் தான் தரமான பால் என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நான் இப்போ என்ன சொல்றேன், நீ செய்யலன்னு சொல்றீங்களே, நீங்க எங்க பால் எடுக்கிறீங்களோ அந்த பால் பண்ணைக்கு நாங்கள் வர்றோம். சமூக ஆர்வலர்கள் வரட்டும், சமூக ஆர்வலர்கள் 10 பேரை கூட்டு போவோம், சர்வ கட்சி சேர்ந்தவங்களும் கூட்டு போவோம். அங்கே போய் செக் பண்ணி பாலை எடுத்து பார்ப்போம். 5 மணி நேரத்துக்கு மேலே பால் கெட்டு போச்சுன்னா அது ஒரிஜினல் பால். அது எப்படி கெடா, ஒரிஜினலாக இப்போ பசுமாட்டில் பிடிச்ச பால் கெட்டு போகும், கெமிக்கல் கலந்த பால் கெடாது. இப்போ ஆவின் பால் ஊரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளே இருக்காது, கெட்டு போயிடும். அதுதான் ஒரிஜினல் பால். பால் அத்தியாவசிய உணவுப் பொருள் என்கிற நிலை இருக்கிற வேளையில் தற்போது பாலை மையப்படுத்திய சர்ச்சைகள் பொதுமக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.